கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஜெயிக்கிறதுக்காக விளையாடுங்கன்னு சொல்கிறோம், மற்றவங்க தூக்கத்துக்காக ஆமாம் ஓவர் ஆகிடும். ஆனால் பிக் ரிசர்ச் பார்த்து தெரிஞ்சுப்போமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் சேதுபதி வரப்போறாரு. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று ஒரு இஷ்யூ போச்சு. அது என்னன்னா அரோராக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு இஷ்யூ போச்சு. சொல்லப்போனால் திவாகர்னால தான் அது ஆரம்பிக்குது. ஏன்னா விஜய் பார்வதி அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போய் உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திவாகர் தான் வந்து இதை சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த சிம்பிள்லாம் வச்சதை பற்றி சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அரோரா வந்து அந்த சிம்பிளை வைக்கலன்னு சொல்றாங்க. அதாவது நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் வைக்கல, சாதாரணமாக தான் வச்சேன்னு சொல்றாங்கன்னா அது அதோட விட்டுட்டு போகிறது நல்லது. விஜய் பார்வதி அதை வச்சு இஷ்யூ பண்ணது என்ன கேட்டால் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படி அவங்க அந்த அர்த்தத்தில் வச்சாங்கன்ட்டு, அதை வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறது சரி கிடையாது. எப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்க இப்படி வச்சாங்க அதை நீங்கள் எப்படின்னா நினச்சிக்கோங்க. அவங்க ஒரு காரணம் சொல்லலாம், நான் இப்படி வைக்கல அப்படி வைக்கலன்னு ஏதாவது சொல்லலாம், நீங்கள் எதனால ஏத்துக்கோங்கன்னு ஒரு மாதிரி அவங்க இந்த அர்த்தத்துல தான் வச்சாங்கன்றதை திரும்ப சொல்றது எனக்கு கொஞ்சம் தப்பா தான் தெரிஞ்சது. சரி, அதை விடுங்க. அதே மாதிரி அப்ப அரோரா பண்ணது சரியான்னு கேட்டீங்கன்னா அரோரா பண்ணதோ சரியில்லை. ஏன்னா அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நீ இதை என்கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல, விஜய் பார்வதி இதை என்கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக பொது இடத்துல போட்டு சொல்றேன்னு கேட்கறாங்க. ரைட்டு, நீங்க பொது இடத்துல தானே திவாகரை போட்டு சொல்றீங்க. என்ன சொல்றீங்கன்னா, திவாகர் வந்து லவ்னு சுத்திட்டு இருக்காரு, அது கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு, நிஜத்துக்கும் அந்த டாஸ்க்குக்கும் வித்தியாசமே தெரியலன்னு நீங்க எந்த இடத்துல வச்சு சொல்றீங்க? பொதுவாக தானே சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, திவாகர் அண்ணன் இவ்வளோ நாள் நீங்க சேர்ந்து விளையாண்டீங்கல்ல, அவர் என்ன பண்ணாலும் ஏத்துக்கிட்டீங்கல்ல, அவருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் விளையாண்டீங்கல்ல, அப்படி பண்ண நீங்க திவாகர் அண்ணா நீங்க பண்றது கொஞ்சம் அதிகமாக போற மாதிரி இருக்குண்ணா, வேணாண்ணே, இந்த டாஸ்க்கை வந்து நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம், இந்த அந்த புறன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, நீங்க என்ன சுத்தி வரதை நிறுத்துங்க, இந்த லவ் கண்டென்ட் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு அவர்கிட்டயே டீசெண்டாக சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? அப்போ பார்வதிக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்கல்ல, அதே பாயிண்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. இதை தாண்டி பார்வதியை கோவப்படுத்தணும்னு அரோரா நிறைய வேலை பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக காலையில் இந்த நேற்று எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே வந்து ஒன்று நடந்தது. அது என்னன்னா, விக்ரம் அப்படியே லைட்டாக தூண்டி விடுறாங்க. அண்ணா நீங்கள் போடின்னு சொல்லவே மாட்டீங்க, நீங்களே போடின்னு சொல்கிறீங்கன்னா என்னென்ன நடந்தது? ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ரைட்டு, இவர் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. விஜய் பார்வதி கூட சண்டைமா, அவள் வக்ரம்னு சொல்கிறாமா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாண்ணே, அவங்க பேசுகிற சில விஷயங்கள் சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அதாவது விஜய் பார்வதியை எப்படி வந்து கஷ்டப்படுத்தணுமோ அதை கரெக்டாக இந்த அரோரா பண்ணுறா. இவ சாதாரண ஆள் இல்லை. நேற்று அரோராக்கு எல்லாருமே கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அரோராக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு கொடி பிடிச்சாங்கன்னா, அதாவது பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி வந்த ஷிவின்னு, அதுக்கப்புறம் ஜாக்லின்னு, அதுக்கப்புறம் மஞ்சரி, இவங்க எல்லாருமே அரோராக்கு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி பண்ணது ரொம்ப தப்புன்ட்டாங்க. ஆமாம், விஜய் பார்வதி அந்த விஷயத்தை கொண்டு வந்தது தப்பு தான். சொல்ல போனால் திவாகர் மூலியமாக தான் அந்த விஷயம் அந்த இடத்துக்கு வந்தது. சரி, கொண்டு வந்தது தப்பு தான்ப்பா. ஆனால் இந்த பொண்ணு பண்ணதை நியாயப்படுத்திடுவீங்களா? அரோரா பண்ணதை. சரி, இவ்வளோ நாள் அரோரா பண்ணதை நீங்கள் ஏன் வரல? அப்போ அரோரா வந்து துஷார்னு ஒரு பையன் கிட்ட அவ்வளோ அப்ரோச் பண்ணுற மாதிரி பண்ணுறா. அப்போ ஏன் ஜாக்லின் வரல? அப்போ ஏன் ஷிவின் வரல? அப்போ ஏன் மஞ்சரி வரல? இந்த பொண்ணு என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? தப்புங்க. இந்த பொண்ணு கேமுக்கு வந்ததை விட்டுருங்க, சொசைட்டிலேயே இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தானே. அதை எத்தனை பேர் அட்ரஸ் பண்ணீங்க? அதையே அட்ரஸ் பண்ணல. அப்புறம் என்ன இந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்படி பொங்கிட்டு வரீங்க? இது கொஞ்சம் ஓவரா தாங்க தெரியுது. விஜய் பார்வதியை உனக்கு கிண்டல் பண்ணோம், அதுக்கு கமருதீனை யூஸ் பண்ணோன்ற தாட்டே எவ்வளோ கேவலமான தாட்டு. அதாவது வந்து விஜய் பார்வதியை விட்டு கமருதீனை பிரிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணலான்னு இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம இப்போ வந்து கமருதீன் கையை பிடிச்சா அவள் டென்ஷன் ஆவா, கமருதீன் கூட க்ளோஸாக பேசினா அவள் டென்ஷன் ஆவா, அதை நம்ம பண்ணலான்னு பண்ணுறது ரொம்ப எச்சத்தனம். அந்த விஷயத்த அரோரா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்று தாண்டி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கலை வெளியே இன்டர்வியூவில் ஒன்று சொல்லிட்டு இருக்கான். அதாவது என்ன சொல்கிறான்னா, விஜய் பார்வதி என்கிட்ட என்ன சொன்னா, கமருதீனை லவ் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறேன்டா, எனக்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம கொஞ்சம் சர்வைவ் ஆகிறதுக்கு லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதுக்கு நான் கமருதீனை யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு விஜய் பார்வதி கலையரசன் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. வெளியே வந்த கலையரசன் இருக்கான் பார்த்தீங்களா, எல்லா இன்டர்வியூலையும் இந்த விஷயத்த சொல்லிட்டான். விஜய் பார்வதி அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தப்பு தான். ஏன்னா என்ன ஒருத்தனோட ஃபீலிங்ஸ் வச்சு கண்டென்ட் பண்ணுவீங்களா? அது தப்பு தான். ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, கலையரசன் இதே விஷயத்த அரோரா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்.
எப்பயோ அரோராக்கு இந்த விஷயம் தெரியும். கலையரசன் போயே எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வாரம் ஆயிருச்சு. அப்ப அரோராக்கு எப்பயோ தெரியும். அரோரா நியாயமா நீ உண்மையாலேயே கரெக்ட்டா நடந்துக்கிறன்னா, எப்பயோ தானே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனா இந்த அரோரா என்ன பண்றான்னா, இதுதான் சரியான டைமு. இப்பதான் போடணும். அதாவது இப்ப தும்முனா தான் கரெக்ட்டா இருக்கும்னு ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா? அந்த விஷயத்த இந்த அரோரா பண்றா. என்னன்னா, "ஏய் கலையரசன் என்கிட்ட சொன்னான், பார்வதி உன்ன வச்சு லவ் கன்டென்ட் தான் பண்ணாளாம். அவளுக்கு எல்லாம் பெருசா விருப்பம் இல்லையாம். உன்ன வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா" அப்படின்ற மாரி இப்ப சொல்ற. ஏன் இப்ப சொல்ற? 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லாம ஏன் இப்ப சொல்ற? இதெல்லாம் வந்து அரோரா வேணுன்ட்டே பக்காவா பிளான் பண்றாங்க. விஜே பார்வதிய வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண வைக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆதிரை வந்து அரோரா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரைட்டா? அரோரா என்ன பண்ணிட்டா? அந்த விஷயத்த வந்து கமருதீன் கிட்டயே ஓபன் பண்ணிட்டா. கமருதீன் பொதுவாவே அந்த விஷயத்த ஓபன் பண்ணிட்டாரு. அப்ப ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வந்திருக்கும். அப்ப அரோரா ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஆதிரை உன்னை பத்தி சொன்னப்ப நான் நம்பல. ஆனா இப்ப சொல்றேன். ஆதிரை சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பா. அந்த டைம் கமருதீனுக்கும் அரோராக்கும் பெருசா செட் ஆகல. நீங்க யோசிச்சு பாருங்க. அரோரா வந்து எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கா. அதாவது கமருதீனை பாக்குற எல்லார்கிட்டயும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாருன்ற மாதிரி ஆதிரை ஒன்று சொல்லியிருக்காங்க. அரோரா ஆமா நீ அந்த மாதிரி டைப்பா தான் இருக்குன்ற லெவலுக்கு சொன்னாங்க. இப்ப எதுக்கு இவன் கூட கூடி கொலாஞ்சிட்டு இருக்காங்க? அதாவது துஷார் போயிட்டாங்க. யார் கூடயாவது நம்ம இருக்கணும். அதுக்கு கமருதீனை யூஸ் பண்ணிக்கணும். கமருதீன் ஏற்கனவே விஜே பார்வதி கூட இருக்காரு. எப்படியாவது உடைச்சு டோட்டலா வெளியே கொண்டு வரணும். கமருதீன் எந்த பொண்ணு கிடைச்சாலும் ஓகேன்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து அரோரானாலும் ஓகே, விஜே பார்வதினாலும் ஓகேன்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். அதனால இப்ப அரோரா வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோன்னே அரோரா கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அரோரா வந்து இதை வச்சு விஜே பார்வதியை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. விஜே பார்வதி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. அப்படி ரியாக்ட் பண்றது தான் இவ்வளவு பெரிய சண்டையா வெடிக்குது. ஆனா இதுல கல்பிரேட் அரோராவும் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.